கூலி மூவி தரமா இருக்கா இல்ல வார் 2 தரமா இருக்கா? இந்த ரெண்டு படத்தோட வாரல எந்த மூவி பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்தலாம் மக்களே. அதே மாதிரி எந்த படம் கலெக்ஷன்லயும் சம்பவம் பண்ணுதுன்னு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் வார் 2 ஓட ரிவ்யூ சொல்லிடுறேன். வார் 1 ஓட கண்டினியூஸா இந்த வார் 2 ஸ்டார்ட் ஆகுது. படத்தோட ஸ்டோரி எப்போதும் போல நார்மல் தான். படத்துல ஹிருத்திக் ரோஷன் ஆக்டிங் ஆக்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய ஹிருத்திக் ரோஷன் என்டிஆர் ஆக்ஷன் சீன்ஸ்மே ஓரளவு நல்லா இருந்துச்சு. அப்படியே என்டிஆர் வர சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு சீனுமே பார்க்க லாஜிக்காவே இருக்காது. படத்துல லாஜிக்லாம் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நான் கடைசி ஆன்சர் பண்றேன். என்டிஆருக்கு மட்டும் பிரெயின்லெஸ் ஆக்ஷன் சீனா கொடுத்திருக்கானுங்க. இது அவர் மேல தப்பு கிடையாது, டைரக்டர் யோசிச்சிருக்கணும். மத்தபடி ஸ்டோரி நார்மல் தான். கியாராவை வச்சு கல்லா கட்ட பாத்துருக்கானுங்க. நோ மோர் லாஜிக் சீன், ஸ்டோரி கிரிப்பால ஓல்ட் டெம்ப்ளேட் தான். ஹிருத்திக் ரோஷன் மட்டும் படத்துல இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ படம் ஆவரேஜ் தான். 2 நாள்ல இந்த படம் 110 கோடி வசூல் பண்ணிருக்கு. இப்போ அப்படியே கூலி படத்தை பாத்துறலாம். இதுவும் நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். என்னதான் இந்த படத்துல ஓல்ட் டெம்ப்ளேட் எல்லாம் யூஸ் பண்ணிருந்தாலும் தேவையான இடத்துல மாஸ் சீன்ஸ் எலவேஷன் சீன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தலைவரோட ஆக்டிங் மாஸ் சீன்ஸ் எல்லாம் படத்தை ஓரளவு கிரிப்பாவே கொண்டு போவோம். படத்தோட கிளைமாக்ஸும் சோபின் சாகிர் ஆக்டிங் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸா இருக்கு. அனிருத்தோட பிஜிஎம் பக்காவா இருக்கு. வார் 2 ஓட கம்பேர் பண்ணாமலே சொல்லிடலாம் இது சூப்பர் ஹிட்னு. இப்போ லாஜிக் சீன்ஸ்க்கு வரலாம். பீஸ்ட் படத்துல தளபதி ஃபைட்டர் ஜெட் ஓட்டும் போது மாஸ்க் போடலன்னு எத்தனை டீகோட் பண்ணி கலாய்ச்சிங்க. அப்போ மட்டும் லாஜிக் தெரிஞ்சது, இப்போ மட்டும் லாஜிக் வேணாமா? நீல சட்டக்காரன் காசு வாங்கிட்டு தான் கூவுனாருன்னு பச்சையா தெரியுது. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு படத்தை ஜட்ஜ் பண்ணாம நீங்களா பார்த்து முடிவு பண்ணுங்க மக்களே. இந்த ரெண்டு படத்தோட வாரல கூலி தான் வின். 2 நாள்ல கூலி 248 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. மீண்டும் சந்திப்போம்.